அமெரிக்க அவமானம். 1814ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிரிட்டிஷ் படைகள் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசியை ஆக்கிரமித்து அதிபர் மாளிகை உள்ளிட்ட அரசு கட்டிடங்களுக்கு தீ வைத்தன. இந்த நிகழ்வு அமெரிக்க வரலாற்றில் மிகவும் அவமானகரமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரான்சுடன் நடந்த நெப்போலிய போர்களில் பிரிட்டிஷ் கடற்படை அமெரிக்க வர்த்தக கப்பல்களை தடுத்தது, அமெரிக்க கடற்படை வீரர்களை வலுக்கட்டாயமாக பிரிட்டிஷ் கடற்படையில் சேர்த்தது போன்ற பல்வேறு காரணங்களால் 1812ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மூண்டது. போரின் தொடக்கத்தில் பிரிட்டனின் காலனி நாடான கனடாவை ஆக்கிரமிக்க அமெரிக்கா திட்டமிட்டது. 1813ஆம் ஆண்டில் அமெரிக்க படைகள் கனடாவில் உள்ள அப்போது யார்க் என்று அழைக்கப்பட்ட இன்றைய டொராண்டோ நகரை தாக்கின. அந்த தாக்குதலில் யார்க் நகரத்தின் சட்டமன்ற கட்டிடம் மற்றும் ஆயுத கிடங்கு உட்பட பல பொது கட்டிடங்கள் அமெரிக்க படையினரால் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இது பிரிட்டிஷ் படைகளுக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பழிவாங்கும் வகையில் அமெரிக்காவின் தலைநகரை தாக்கி அழிக்க பிரிட்டிஷ் படை தளபதிகள் தீர்மானித்தனர். 1814ஆம் ஆண்டு அட்மிரல் ஜார்ஜ் காக்பர்ன் மற்றும் மேஜர் ஜெனரல் ராபர்ட் ராஸ் ஆகியோரின் தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் செசாபிக் வெரிகுடா வழியாக வாஷிங்டன் டிசியை நோக்கி சென்றனர். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பிளேடன்ஸ்பர்க் போரில் பிரிட்டிஷ் படைகள் அமெரிக்க ராணுவத்தை எளிதாக தோற்கடித்தன. இந்த தோல்விக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஜேம்ஸ் மேடிசன் உள்ளிட்டோர் நகரத்தை விட்டு வெளியேறினர். அன்றிரவு பிரிட்டிஷ் படைகள் வாஷிங்டன் டிசிக்குள் நுழைந்து வெள்ளை மாளிகை, அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கேபிட்டல் கட்டிடம், கப்பல் படை துறைமுகம், கருவூலத்துறை மற்றும் போர் அலுவலகம் ஆகியவற்றை தீ வைத்து எரித்தனர். தீயினால் கருமையாக மாறிய அதன் சுவர்கள் பின்னர் அதனை சீரமைக்கும் போது வெண்மை நிறமாக மாற்றப்பட்டதால் அது வெள்ளை மாளிகை என்று மக்களால் அழைக்கப்பட்டது. பின்னர் அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் இதனை வெள்ளை மாளிகை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1814இல் பிரிட்டிஷ் படைகள் வாஷிங்டனை எரித்த சம்பவம் மிகவும் அவமானகரமான நிகழ்வாக அமெரிக்க வரலாற்றில் பதிவானது.